சார் உங்கள் பைக் சர்வீஸ் முடிஞ்சுச்சு, இந்தாங்க பில்லு. சார் என்ன சார் 6500 போட்டு வச்சிருக்கீங்க? ஆமாம் சார், சர்வீஸில் என்னெல்லாம் கவர் பண்ணிக்கோமோ அதெல்லாம் அதில் லிஸ்ட்டாக இருக்குது. எது 3000 ரூபாயா? எதுக்குப்பா அவ்வளோ காசு போட்டிருக்க? சார் கிளச் பிளேட் போயிடுச்சு, கிளச்சோட பெல்லு மாற்றணும், ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும். நியாயமான ரேட் தான் சார் சொல்கிறேன். எங்களை பார்த்தா என்ன லூஸ் மாதிரி தெரியுதா? எங்களுக்கு வண்டியை பற்றி எதுவும் தெரியலங்கிறக்காக நீ என்ன ரேட் சொன்னாலும் நான் கொடுக்கணுமா? ஐயோ சார், உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கல சார். ஏண்டா வண்டியில் ஏதோ சின்ன பிரச்சனை கொண்டாந்து விட்டா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி நல்லா இருக்க பொருளையும் மாற்றி அதிகமாக காசு வாங்க பார்க்குறீங்க? சார் அப்படிலாம் இல்லை சார், நாங்கள் நியாயமான ரேட் தான் சார் சொல்கிறோம். கத்தி பேசாதீங்க சார், சுற்றி கஸ்டமர்லாம் இருக்காங்க, எங்களை ஏதாச்சும் தப்பாக நினச்சிப்பாங்க. உங்களை மாதிரி ஏமாற்றி பிழைக்கிறவங்களா எதுக்கு நான் மாணவர் சொல்லலாம்? நான் ஷோரூம்லேயே சர்வீஸ் கொடுக்குறேன். எப்படி சார், கேஷா இல்லை ஜிபேவா? சார் என்ன சார் இவ்வளோ பில்லு போட்டு வச்சிருக்கீங்க? கொஞ்சம் கம்மி பண்ணலாம்ல சார்? என்ன சார் ஷோரூமில் வந்துட்டு கம்மி பண்ண சொல்லிட்டுருங்க? கம்மிலாம் பண்ண முடியாது சார், என்ன ரேட்டு போடுறோமோ அதே தான். சரி சார் அப்புறம் உங்கள் வண்டியில் செயின் ப்ராக்கெட் போயிடுச்சு, நேற்று செக் பண்ண மறந்துட்டோம், அதான் இன்றைக்கி தான் பார்த்தோம். அது மாற்றலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார் வண்டியில். சார் என்ன சார் இப்போ வந்து சொல்கிறீங்களா சார் இதெல்லாம்? ஆமாம் சார், இன்றைக்கி தானே செக் பண்ணோம். சரி எவ்வளோ சார் அது? 1200 வரும் சார். ஐயோ மாத கடைசி வேறு, இந்த காசு வேறு இல்லை, நான் அப்புறம் வந்து மாற்றிக்கிறேன் சார். சார் செக் பண்ணிட்டேன் சார், செயின்ஸ் பாக்கெட்லாம் நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்று மாற்ற வேண்டாம். செயின் ப்ராக்கெட் போயிடுச்சு, அது மாற்றலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிருப்பா, என் ஃப்ரெண்டு சொன்னான் இந்த மாதிரி மெக்கானிக்கெல்லாம் நம்பாதடா, அவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்கடா அப்படின்னு சொன்னான்ப்பா. அதனால தான்ப்பா அன்றைக்கி நான் அப்படி பேசிட்டேன். பரவாயில்ல சார், நீங்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற முக்கால்வாசி ஆளுங்களை எங்களை மாதிரி மெக்கானிக்கை திருட்டு பசங்களாக தான் சார் பார்க்குறாங்க. நீ அன்னைக்கு 3500 ஆகுன்னு சொன்னேன், இதே வண்டி எடுத்துகிட்டு போய் ஷோரூமில் விட்டா அவன் என்னடானா 6200 பில்லு போட்டு கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் ஷோரூமில் வண்டி செயின் ப்ராக்கெட் போச்சு 1500 ஆகுன்னு சொன்னான், இங்கே ஓன்ட்ட வந்து கொடுத்தா அதெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறேன். சார் இங்கே முக்கால்வாசி ஷோரூமில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி உங்கள் பைக் எடுத்துகிட்டு போவீங்க, அந்த பொருள் பிரச்சனையாகவே இருக்காது, ஆனால் பிரச்சனைன்னு சொல்லி உங்களுக்கு பில்லை போட்டுருவாங்க. இதுக்கே போய்ட்டுனா நிறைய பொருளை மாற்றவே மாட்டாங்க சார், மாற்றிட்டேன்னு சொல்லி பில் எழுதி கொடுத்துருவாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க? அதுவும் இல்லாமல் ஷோரூமில் ஒரு ஆயிலோட விலை 480 ரூபா எம்ஆர்பி ரேட்னா அதே விலைக்கு தான் சார் கொடுப்பான். ஆனால் நம்ம டேரெக்டாக போய் கடைக்கு வாங்கணும்னு வைங்களேன், எம்ஆர்பி ரேட்டை விட கம்மியாகவே வாங்கிட்டு வரலாம். என்னை மன்னிச்சிருப்பா, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நான் அன்றைக்கி உன்னை தப்பாக பேசிட்டேன்ப்பா. உங்களை மாதிரி மெக்கானிக்கல்லாம் எங்களை ஏமாத்துறீங்க, ஷோரூமில் இருக்கவங்க தான் நல்லவங்க நினச்சிட்டு இருந்தேன்ப்பா. ஆனால் அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு புரிய வச்சுட்டப்பா. பரவாயில்ல சார், எங்களை மாதிரி மெக்கானிக்கெல்லாம் இதெல்லாம் சகஜம். நீங்கள் எந்த ஷோரூமில் சர்வீஸ் பண்ணாலும் மெக்கானிக்கிட்ட பண்ணுற மாதிரி வராது சார். ஷோரூமை விட ஏன் தெரியுமா சார் எங்கிட்ட விலை கம்மியாக இருக்குது? ஏன்னா நாங்கள் எங்கள் லாபத்தை குறைச்சி தான் சார் உங்களுக்கு வேலையை செஞ்சு தரோம். காசு எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் சார், ஆனால் ரெகுலரான கஸ்டமர் சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். சில டைம்லாம் வாங்குற காசை விட எக்ஸ்ட்ராவாக வேலை செஞ்சு கொடுப்போம் சார். வண்டி ஓட்டுறதுலாம் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால தான் சார் எந்த வண்டி சர்வீஸ் வந்தாலும் அதை எங்கள் சொந்த வண்டி மாதிரி சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். இனிமேல் எங்களை திட்டு பசங்க மாதிரி பார்க்காதீங்க சார். என்னை மன்னிச்சிருப்பா.